ஹாய் லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக டாப் ட்ரெண்டிங்கில் இருக்கிற சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஸ்பீட் அண்ட் லவ். எஸ், ஸ்டெப் பிரதர் அண்ட் சிஸ்டர் நடுவில் தவிர்க்க முடியாமல் வந்த லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி தான் பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கோட அழகாக காமிச்சிருக்க சீரிஸ் இது. ரெடி ஆகிக்கோங்க. இவங்களோட எமோஷனல் ரோலர் கோஸ்ட். ஓப்பனிங்கில் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து இப்போ புதுசாக கல்யாணம் இருக்கு போல். அவங்க ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் இங்கே தங்க மாட்டேன், நான் வந்து எங்கள் அப்பாவும் அண்ணா கூட தான் தங்குவேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவருங்க சொல்கிறாங்க, அது வந்து உன் ஃபேமிலியே கிடையாது, உங்கள் அண்ணன் சொல்கிறல, அது வந்து நாங்கள் தத்தெடுத்து வளர்த்த பையன், அவன் வந்து உன் அண்ணா கிடையாது அப்படி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா இருக்காங்களே, அவங்களுக்கும் இப்போ தனியாக கல்யாணம் ஆகிட்டு அவங்களுக்குன்னு தனி ஃபேமிலி இருக்குது, இப்போ யாருமே உன்னோட ஃபேமிலி கிடையாது, நீ இப்போ யாரை பார்க்க போகிற அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் ஸ்டபனாக இருக்காங்க, நான் கண்டிப்பாக போயிட்டு என் அண்ணாவையும் எங்கள் அப்பாவும் பார்க்க தான் போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறாங்க தாய்லாண்டுக்கு. கட் பண்ண ஹீரோயின் ஃப்ளைட்டில் இருக்காங்க. பக்கத்தில் இருக்க பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கேட்குறாங்க, யாரை பார்க்க போகிறீங்க, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போகிறீங்க போகலான்னு கேட்கும்போது, ஆமாம் நான் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை பார்க்க போகிறேன். அந்த பொண்ணு கேட்குறா, அவங்க என்ன ரொம்ப அழகாக இருப்பாங்களா, ஹேண்ட்ஸமாக இருப்பாங்களா அப்படி கேட்கும்போது, எனக்கு தெரியல, இனிமேல் தான் நான் பார்க்க போகிறேன், ஆனால் சின்ன வயசில் அவங்க ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க, ரொம்ப அவங்க ஹேண்ட் ரைட்டிங் கூட ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கட் பண்ண ஹீரோவை காமிக்கிறாங்க. அவங்க வந்து பாக்ஸிங் ரிங்குள்ளே சண்டை போட்டுட்ருக்காரு. ஹீரோயின் சொன்ன மாதிரி ஜென்டிலெலாம் இல்லை, அவர் வந்து இப்போ ஒரு ரக்கட் பாயாக மாறி இருக்காரு. அப்படியே வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க, இது போல் பொண்ணு வந்துட்டுருக்கா, அவளை நீயே போய் பிக் பண்ண அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அப்பா வந்து நல்லா குடிச்சிருக்காரு போல். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அண்ணா கால் பண்ணிவிட்டு நீ இந்த மாதிரி உன் தங்கச்சி பிக்கப் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹீரோயினும் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஹீரோவும் வெளில நின்றுட்டுருக்காரு. ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்கும்போது அவங்களுக்கு அடையாளமே தெரியாத மாதிரி இருக்காங்க. உடனே அவர் கேட்குறாரு, என்ன யாருன்னு தெரியலையா, அப்போ தான் அமுச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ரெண்டு பேரும் வந்து காரில் ஏறிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு, என்னையே பார்த்துட்டு இருக்க, உனக்கு என்ன சூடாக இருக்கா அப்படி கேட்கும்போது இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே இருந்தாலும் அவங்க ஏசியில் ஆன் பண்ணி விட்டுட்டு ஃபேனில் போட்டு விடுறாரு கார்க்கில். ஏதாவது கேட்கணுன்னா கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் படிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் வந்து ட்ராப் அப் ஆகிட்டேன் அப்படி சொல்லும்போது, இல்லையே நீ மாஸ்டர் டிகிரி வாங்குறேன், நீங்கள் ப்ராமிஸ் பண்ண ஏன் வாங்கலை அப்படின் போது அவர் அமைதியாகவே இருக்கார். பக்கத்தில் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறாரு. உடனே அவங்க வந்துட்டு டே வாட வெளில போகலாம், தண்ணி அடிக்கலாம் அப்படி கூப்பிட்றாங்க. ஆனால் அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை நான் இன்றைக்கி வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்போ ஒரு ஜூஸ் கடையில் ஹீரோயினுக்கு ஜூஸ் வாங்குறதுக்காக நிற்கிறாங்களா. அப்போ வந்து ஹீரோயின் நினைக்கிறாங்க, என்னைக்கு இவன் வந்து இவ்வளோ பெருசாக டாலானா, எப்படி இவன் வந்து இப்படி ரெக்கட் பாயா ஆனா, அவன் கூட சேர்ந்தவங்களும் கூட நல்லவங்க மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீடு வந்து ஒரு மாதிரி ஸ்லம் ஏரியாவில் தான் இருக்குது, அந்தளவு கம்ஃபர்டபுளாக இல்லை. உள்ளே வந்தோடனே அப்பா எங்கன்னு கேட்குறாங்க. அவர் நல்லா தண்ணி வச்சுட்டு கீழே படுத்துருக்காரு. இதோ இவர் தான் உங்கள் அப்பா அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்கிறாரு. உடனே உள்ளேருந்து ஒரு லேடி வராங்க. அவங்க பார்த்தா அது அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் போல். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு ஓரத்தில் நின்று பயமாக பார்த்துட்ருக்கா. அப்போ வந்து அவங்க ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் வந்து மெதுவாக கண்டு வா இங்கேன்னு கூப்பிட்றாங்க. உடனே வந்துட்டு ஹலோ சொல்லுங்கள் அப்படி சொன்னால் ஹலோ சொல்கிறாங்க. அப்புறம் டம்ளிங்லாம் கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு கொடுக்கும்போது எனக்கு கம்மியாக இருக்குது, அவளுக்கு மட்டும் அதிகமாக இருக்குன்ட்டு அந்த தங்கச்சி சொல்கிறா. அதுக்கு வந்து ஹீரோ சொல்கிறாரு, அது அவங்க நம்மளோட கெஸ்ட்டு அப்படி சொல்லிட்டாங்க. உடனே வந்து ஹீரோயின் பார்க்குறாங்க, கெஸ்ட்டா அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அப்புறம் வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்துட்டு உள்ளே வந்து இது போல் உங்ககிட்ட ஒன்று பேசணுடா, வாடா வெளில போகலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரி நீ வெளில நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் போயிட்டு நீ முடிவு பண்ணிட்டியா, இதை நீ பண்ண நீ செத்து போயிடுவடா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஹீரோ வந்து நானும் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ ஹீரோவை பக்கம் ஹீரோயின் வந்து நிற்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டும் அங்கே தான் இருக்கான். ஹேய் உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜியாங்கு அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நீ என் கடைக்கு வேணா, உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிற அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அவரும் கிளம்பிட்டாரு. அப்போ ஹீரோ கேட்குறாரு, எனக்காக தான் வந்தியா அப்படின்ட்டு. ஆமாம் இந்த உனக்காக தான் கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்க சொல்கிறாங்க. இனிமேட்டு எனக்கு கிஃப்டெல்லாம் வாங்காத காசு செலவு பண்ணிட்டு அப்படி சொல்கிறாங்க. இல்லை கொடுத்து தானே ஆகணும், நான் இங்கே கெஸ்ட்டாக தானே வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு கோவமாக போயிடுறாங்க. ரூமுக்கு போயிட்டு ஹீரோ என்ன யோசிக்கிறாங்க, இங்கே என்ன தான் நடக்குது, என்ன தான் நடந்திருக்கு இவனுக்கு, இவன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஹீரோ ஒரு கடையிலேருந்து வெளியில் வரும்போது அவரோட கீச்சனை மிஸ் பண்ணிடுறாரு. அப்போ ஒரு சின்ன பாப்பா வந்து எடுத்து தராங்க. அந்த பொண்ணை பார்க்கும்போது ஹீரோக்கு வந்து அந்த சின்ன வயசு தங்கச்சி ஞாபகம் தான் வருது. அந்த பொண்ணு சொல்கிறான், இந்தாங்க இது உங்களுக்கு தானே ஜியாங் 3 இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வாங்கி வச்சுக்கிறாரு சிரிச்சுட்டு. ஹீரோயின் தனியாக இருந்துட்டு அவங்களுக்கு பசி வந்துடுச்சு போல். அவங்க வந்துட்டு ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு. அப்போ கீழே வா அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவும் கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டாக ஹீரோயின் இறங்கி வரும்போது ஹீரோ வந்து வீட்டுக்கு எதிர்க்க நின்றுட்டு இருக்காருங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு டின்னருக்கு போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் வந்து குதிச்சுட்டே வந்து கேட்குறாங்க, நீ தண்ணி அடிப்பியா அப்படி கேட்டுட்டு வராங்க. வரும்போது அந்த இடத்துல ஒரு காரும் வந்துடுது. உடனே பிடிச்சி இழுத்துட்டு, உனக்கு சரியாக ரோடு கூட கிராஸ் பண்ண தெரியாது அப்படி கேட்கும்போது, நான் ஒன்றும் குழந்தை கிடையாது அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் போகிறாங்க. என்ன உனக்கு வழி தெரியுமோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் உன்னையே ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோ கூடவே வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது சாப்பிட்றியா அது சாப்பிட்றியா கேட்குறாங்க. ஹீரோயின் எதுவுமே வேண்டாம் சொல்கிறாங்க. அப்போ உனக்கு எங்கே தான் போக
போகணும்னா எனக்கு பிஸியான ஒரு ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு உக்காந்துருக்காங்க. ஏன் பிஸியான ஹோட்டல்னால் ரொம்ப நேரம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு பேசுறதுக்கு டைம் கிடைக்கும்ன்ட்டு. என்னோட வாழ்க்கை பற்றி உனக்கு எதுவுமே தெரிய வேண்டாமா அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, சரி சொல்லு என்னாச்சு, எதுக்கு நீ வந்து ஓடி வந்து வீட்டிலேருந்து அப்படி கேட்கும்போது, நான் ஓடிலாம் வரலையா, சும்மா டூரிஸ்ட்டாக தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. போய் சொல்லாத, நீ ஓடி வரலன்னா நீ வந்துட்டு ஏன் நாளைக்கு ரிட்டர்ன் ஆகிற அப்படி கேட்கும்போது, இல்லை நான் வந்து நாளைக்கு ரிட்டர்ன் ஆகலை, நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுறேன் சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிடுங்க, நான் திரும்ப மாட்டேன் அப்படின்ட்டு. உடனே வந்துட்டு ஹீரோ சொல்கிறாரு, இதெல்லாம் உனக்கு தேவையா, நீ ஊருக்கு போ, இங்கே இருந்து ஏன் நீ கஷ்டப்படுற அப்படின்னு கேட்குறாரு. இப்போ எதுக்கு நான் இங்கே இருக்கேன்னு கேட்குறியா, நான் வந்துட்டு இங்கே நிறைய ஆம்பளை பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப எங்கே இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் இங்கே வந்து அப்படின்னா எதுக்குன்னு கேட்குறாரு. எதுக்கா, ஜஸ்ட் லவ் பண்ணிட்டு சுற்றலாம் தான் அப்படின்ட்டு ஹீரோயினும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து ஒரு மாதிரி ஜெலஸாக பார்க்குறாரு. ஹீரோயின் கேட்குறாங்க, சரி இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையை பற்றி கேட்ட பெருசாக ஒன்றும் தெரிஞ்சிக்கல, ஆனால் நான் இப்போ உன்னோட வாழ்க்கை பற்றி தெரிஞ்சுக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து சரி சொல்லு என்ன வேணும், உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாரு. உன்னோட லைஃப் எப்படி போகுது, ரொம்ப மோசமாக போகுது, உனக்கு லவ் லைஃப் ஏதாவது இருக்கா கேட்குறாங்க. இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ உனக்கு ஃபன்னுனா என்ன, ஃபன்னுனா தூங்குறது, தண்ணி அடிக்கிறது, ஜாலியாக சுற்றுறது, அந்த ஜாலியாக சுற்றுறதுனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இப்போ உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்ட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவரோட முதல்ல அந்த காரில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு பார்த்துருப்பார் இல்லையா, அவர் வர்றாரு மறுபடியும். என்னடா அந்த பொண்ணோடைய சுற்றிட்டு இருக்க, யார்டா இந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, இது என்னோட தங்கச்சி அப்படின்ட்டு. தங்கச்சியா, இல்லையே உன் தங்கச்சி வந்து ஸ்கூல் தானே படிச்சுட்டு இருக்கா, இவ்வளோ பெரிய பொண்ணா எனக்கானா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இது நிஜமான என்னோட தங்கச்சி தான் சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு உண்மையாக சொல்லி இது உன்னோட சொந்த தங்கச்சி அப்படி சொல்லும்போது ரெண்டு பேருமே எதுவுமே பதில் சொல்லாமல் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஃப்ரெண்டும் அதே தான் கேட்குறாங்க, அந்த மேட்ச்க்கு நீ போறியா, அவன் உன்னை கொலை பண்ணாலும் பண்ணிடுவான்டா, தயவு செஞ்சு போகாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்துட்டு தட்டில் இருக்க சாப்பாடில் வந்து நிறைய பீன்ஸ்லாம் இருந்துச்சு போல், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்லாம் இருக்க போல், அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ அதை எதுவுமே சொல்லாமல் அவராக தட்டு எடுத்து எல்லாத்தையும் பிக் பண்ணி போட்டு ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. அது உடனே ஹீரோயின் நினைக்கிறாங்க, சின்ன வயசில் இதெல்லாம் எனக்கு பிடிக்காதது இன்னமும் ஞாபகம் இருக்கு இவனுக்கு அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அந்த டைமில் ஹீரோ வந்து யாரோ பார்த்துட்டு புடுறா அவனை அப்படின்ட்டு சொல்லிட்டு அவனை அடிக்க வராங்க. உடனே ஹீரோயின் ரெண்டு பேரும் வந்துட்டு தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்ட் வந்து இந்தட பைக்கில் போய்டு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து பைக் ஏறிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்க மனசுக்குள்ளே, இது போல் எல்லாமே மாறிடுச்சு, நீயும் மாறிட்ட, உன்னோட ஜென்ட்லர் அந்த ஃபீலே எனக்கு தெரியல, நீ வந்து ரொம்பவே ரக்கடாக மாறிட்ட அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே மாறிச்சு, ஆனால் உன் மேலே இருக்க இந்த வாசம் மட்டும், பழகின வாசனை மட்டும் என்றைக்குமே மாறவே இல்லை. ஹீரோவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த பைக்கில் ரைட் பண்ணுறாங்க. இந்த சீனோடு தான் இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இன்னும் வர எபிசோட்ஸ் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி இந்த சீரீஸோட எபிசோட்ஸ் வந்து அப்லோட் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.